ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. ஸோ நம்ம பைத்தன் ஃப்ரீயாக கோர்ஸ் வந்து பைத்தன் தமிழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ போன 2 வீடியோவாக நம்ம வந்து பைத்தனோட பேசிக்ஸ் அண்ட் பைத்தன் இன்ஸ்டாலேஷன், ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் இது எல்லாமே எழுதிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் போன 2 வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் லைன் பை லைனாக நான் இனிமேல் போட்ட வீடியோ, இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருந்த hello.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இதை நான் விட்டுறேன், புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டாப்பிக்கை பற்றி பேசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ep3.py அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிப்போம். பிரிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எதை கொடுத்தாலும் அது வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். கன்சோல்னால் என்ன அப்படின்னு தெரியலனா, இது பார்த்தீங்களா, இதுதான் கன்சோல். இது வந்து டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வெறும் print 5 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 5ன்றது பிரிண்ட் ஆயிடும். பட் இதுவே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகாது, எரர் காட்டும். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னாலே அதை வந்து சாதாரணமாக அப்படி போட்டுற முடியாது. அதுக்கு பின்னாடி அப்புறம் முன்னாடி 2 இடத்துலையுமே டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் போடணும். அப்படி போட்டால் தான் அது வந்து ஸ்ட்ரிங், இது வந்து நீ சும்மா பிரிண்ட் மட்டும் பண்ணிடு அப்படின்றது அதுக்கு புரியும். இதுவே நீங்கள் வந்து நம்பர்ஸை தான் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சாதாரணமாக டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் போடணும்னு அவசியமே இல்லை. சாதாரணமாக போட்டாலே அது வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, சிஎல்எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார ஒரு லைன் ஒன்று எழுத போகிறேன். சாரி, வெல்கம் டு அப்படின்னு ஒரு லைனு, அப்புறம் பிரிண்ட் தமிழ் டெக்னாலஜின்னு ஒரு லைன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜின்னு வந்துடுச்சு. சரி, இப்போ இந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், என் ப்ரோக்ராமில் ரொம்ப முக்கியம். தமிழ் டெக்னாலஜின்னு ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சேன் அப்படின்னா, அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன் இது. ஏன்னா எல்லாருக்கும் நான் வெல்கம் சொல்லி ஆகணும் இல்லையா, அது என்னோட விருப்பம். இப்போது இதே நான் வந்து இந்த கோடை கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன், இந்த கோடை நீ கொஞ்சம் யூஸ் பண்ணுன்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான், இது எதுக்கு இந்த லைனு, வெல்கம் அப்படின்னு மட்டும் இருந்தால் போதும், இதை தூக்கிடுவான். அப்புறம் வெறும் வெல்கம் மட்டும் வச்சுக்கலாம், அது என்ன வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி வேணான்னு அவன் ஆல்டர் பண்ணிடுவான். ஸோ அப்போ அவன்கிட்ட நான் இந்த கோடை கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணும். என்னன்னு சொல்லி கொடுக்கணும், இந்த தமிழ் டெக்னாலஜி 2 அது எனக்கு முக்கியம், அதை வந்து நீ வந்து அழிச்சிடாத அப்படின்றத நான் சொல்லணும். அது எப்படி நான் எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அவன்கிட்ட கொடுக்கும்போது, டே அந்த லைனில் அந்த கோடை அழிச்சிடாத, இந்த லைனில் இந்த கோடை நீ அழிச்சிடாது, இந்த மாதிரிலாம் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா அது கஷ்டமும் கூட. ஸோ அப்போ அவன் இந்த கோடை நான் எதுவுமே சொல்லாமல் கொடுத்தாலே அவன் புரிஞ்சுக்கணும், இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை அழிக்கக்கூடாது அப்படின்றான். அப்போ என்ன பண்ணணும், இந்த கோடுக்குள்ளேயே எழுதிடணும், these lines are
வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது அவன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிரும், ஓகே இந்த லைன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுரும், அதை எதுவுமே பண்ண மாட்டான். அப்புறமா நம்ம கீழே எழுதிக்க வேண்டியது தான். ஆனால் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரன் பண்ணனா எனக்கு எரர் வரும். பார்த்தீங்களா, அதுக்கு என்னன்னே புரியல இதெல்லாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பைத்தன் கிட்ட சொல்லிடணும், பைத்தன் இதை வந்து நீ கண்டுக்கக்கூடாது. இது வந்து நான் என் ஃப்ரெண்டுக்காக எழுதுகிற ஒரு லைன், இந்த லைனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா பைத்தன் இதை கண்டுக்காது. அதுதான் பேசிக்காக கமெண்ட்ஸ். ஸோ இதை வந்து இக்னோர் பண்ணிடுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா, முன்னாடியே ஹேஷ்டேக் போட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த லைன் வந்து பைத்தன் கண்டுக்காது. ஹேஷ்டேக் அப்புறமா இருக்கிறத எதையுமே அந்த லைன் கண்டுக்காது. இப்போ ரன் பண்ண அப்படின்னா வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜின்னு வந்துடுச்சு. சூப்பரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் லைன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது என் ஃப்ரெண்டுக்கும் புரிஞ்சிருச்சு அண்ட் பைத்தானும் கண்டுக்கல, ப்ரோக்ராமும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் கமெண்ட்ஸ். இதுக்கு மட்டும் இதை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப நாள் கழித்து இந்த கோடை எடுத்து பார்த்தாலுமே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நம்பரையோ அல்லது டெக்ஸ்ட்டையோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு மறந்துடும், நமக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிற வார்த்தைகள் கூட இங்கே எழுதி வைக்கலாம். ஈவன் இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு, யூசர் நேம் வாங்குற மாதிரி ஒரு சிஸ்டம் செய்கிறீங்கன்னா அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கூட இந்த இடத்துல எழுதி வச்சிடலாம். ஸோ தட் அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறமா எடுத்து பார்க்கும்போது பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் மறந்துருச்சுன்னா கமெண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கமெண்ட்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இப்படி வேணாம், இது கொஞ்சம் அழகாக இல்லை, நான் தீஸ் லைன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இப்படி போட்டனாலும் ஓகே. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி என்னால் போட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஹேஷ்டேக் இல்லைன்னா இதை வந்து அது ஒரு எரராக தான் கண்டுக்கும். இது வந்து அது ஒரு எரராக தான் பார்க்கும். ஸோ இதுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது என்ன எனக்கு புரியலன்னு எரர் காட்டும். ஸோ அப்போது மல்டி லைன் கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒன்றுத்துக்கும் போய் ஹேஷ் போட்டுட்டு இருக்க வேணாம். அதுக்கு பதிலாக 3 சிங்கிள் கோட் ஆரம்பிச்சுட்டு எந்த இடத்துல உங்கள் கமெண்ட்ஸ் முடியுதோ அந்த இடத்துல மறுபடியும் 3 சிங்கிள் கோட்ஸில் முடிச்சிங்க அப்படின்னா இந்த லைனை அது கண்டுக்காது. இதுக்கு பேர் மல்டி லைன் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரன் பண்ண அப்படின்னா வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு அந்த கோடு வந்து ரன் ஆகுது பர்ஃபெக்டாக. எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, வெல்கம் டு தனியாக இருக்குது, தமிழ் டெக்னாலஜி தனியாக இருக்குது. இப்போது எனக்கு ரெண்டும் ஒரே லைனில் வரணும்னா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அடிச்சுட்டு போட்டால் வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி ஒரே லைனில் வந்துடும். எஸ், வந்துருச்சு, யூ ஆர் கிரேட், குட் ஐடியா. பட் இதில் ஒரு பிரச்சனை, எனக்கு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும், ஆனால் எனக்கு அது ரெண்டும் ஒரே லைனில் வரணும். அது எப்படி பண்ணுறது? இது தூக்கி இங்கே போட்டால் வந்துடும்னு சொல்லுவீங்க, பட் வராது. பைத்தன் அந்த மாதிரி எடுத்துக்காது, ஒரு லைனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ பைத்தன் எப்படி சொன்னால் எடுத்துக்கும் அப்படின்னா, இதோட எண்டு இருக்குல்ல, இதோட எண்டை அடுத்ததோட ஜாயின் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கேன். எண்ட் ஈக்குவல் டு உள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னா பிளாங்காக விட்டுட்டோம் அப்படின்னா இதோட ஜாயின் பண்ணிடும். இப்போ பாருங்கள், அகெயின் எரர் வரும். காரணம் என்னென்னா இந்த இடத்துக்கு முன்னாடி கமா வைக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ண அப்படின்னா
இந்த பாருங்க 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் ஒரே லைனில் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எண்ட் ஈக்குவல் டு பிளாங்க்னா எண்டை பிளாங்காக விட்டுட்டு அடுத்த லைனோட மேட்ச் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் போடலை அப்படின்னா வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜின்னு மாற மாதிரி வருது. ஸோ இது பார்க்க நல்லா இல்லாத நேரத்தில் இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ பாருங்க வந்துருச்சா. இப்போ இதுவே இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கட்டும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், எண்ட் ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் வந்து ஹலோ அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல அகைன் நான் எதுவுமே போடாமல் விட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி ஹலோன்னு வரும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே போடலைன்னா அப்பையும் எதுவுமே ஆகாது, வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி ஹலோன்னு வரும். ஸோ பேசிக்காக இதுதான் இந்த ப்ரோக்ராம். உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எண்டு சீக்வென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நிறைய பேர் ஜாவா சி அதெல்லாம் படிச்சுட்டு இந்த ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது என்ன இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, இங்கே லாஸ்ட்டில் செமிகோலன் வருமே அந்த மாதிரிலாம் தோணும். செமிகோலன் வந்து இதை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பைத்தன் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் செமிகோலன் கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, ஜஸ்ட் ரிவிஷன். பிரிண்ட்னா என்ன, பிரிண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கொடுக்குற என்னவாக இருந்தாலும் அதை கன்சோல் அல்லது டெர்மினலில் பிரிண்ட் பண்ணும். அடுத்து கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துடுவீங்கன்னோ அல்லது யாருக்காவது தெரியப்படுத்தணும் அப்படின்னாலோ உங்களுக்காக அதை பைத்தன் இக்னோர் பண்ணிருன்னு சொல்கிற அந்த ஒரு லைனோ அல்ல அந்த ஒரு சென்டென்ஸோ அல்ல அந்த ஒரு பேராகிராஃபோ பேர் தான் கமெண்ட்ஸ். இதில் சிங்கிள் இருக்குது, மல்டி லைனும் இருக்குது. அண்ட் எண்டு சீக்வன்ஸ்னால் என்னது, எண்டு அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிறத அடுத்த லைனோட ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன வரணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்க, பை இந்த இடத்துல பிரிண்ட் போட்டு அட்மின் அப்படின்னு போட்டோன்னா வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி பை அட்மின்னு வரணும். வருமா? யா, வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி பை அட்மின் அந்த மாதிரி வருது இல்லையா? ஸோ இதுதான். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பிரிண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எண்டுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் கோ, இட்ஸ் யுவர் டைம். நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.